இந்த சம் போட்டியாடா ஹோம்ஒர்க்கு? குட். ஓகே சொல்லுங்க. நான் முடிச்சுட்டு கிளாஸ் பேசுறேன். மா. இதோ ஒரு நிமிஷம் எடுத்துட்டு இருக்கேன்டா. இங்க பாருங்க ஷிவானி. எக்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இது போலாம். ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக். இந்த சம் எடுத்துக்கோங்க செல்லமா. Following data is available from the cost record. ஷிவானி இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சம் முடிச்சுட்டு அந்த சம் வரலாம். The following or the costing. இது நியூ அடிஷன் போல இருக்கு இந்த சம். இப்போ காஸ்ட் ஷீட் அந்த இதை எடுத்துக்கோங்க கொண்டு. உங்களோட ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ம். செல்லம் அது. ம். ஷிவானி கேக்குறதாடா என் வாய்ஸ்?
அதாவது போன 2024 எண்டு இதுன்னு நினைக்கிறாங்கண்ணா. அதனால இந்த சம் இல்ல ஆக்சுவலா. ஒண்ணு பண்றேன்டா, அந்த ஹேங் ஆகுது தெரியல. இந்த சம் சொல்லித்தரேன். சாரி, இந்த சம் போடலாம். அதுக்கப்புறம் இந்த இந்த நியூ அடிஷன் போடலாம், சரியா? ஓகே, இது காப்பி பண்ணிட்டீங்களாடா? அதர் பேப்பர் வச்சு வந்துட்டீங்களா, ஜெராக்ஸ் இது? இப்போ ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான்னா, மார்ச் 2022ல வந்து இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜாப் காஸ்ட் ஷீட் வந்து A77க்கும் A99க்கும் ரெடி பண்ணுங்க. செல்லிங் பிரைஸ் ஃபார் த ஜாப்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க ஜாப் A77ஓடதும் A99ஓடது மட்டும் தான் கேட்டிருக்காங்க கண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாப் A77 இப்போ போடலாம். ஒன்னொன்னா போடலாமா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஜாப் ஆஸ் ஆன் ஃபர்ஸ்ட் மார்ச் 9 2020 ஓப்பனிங் டீடைல்ஸ் கொடுத்துருக்கான். டைரக்ட் மெட்டீரியல் 80 அப்படின்னா என்ன அர்த்தம்னா த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் இங்க, அதாவது இங்க இது 80. டைரக்ட் மெட்டீரியலோடது பார்த்தோம்னா 80. அப்புறம் டைரக்ட் வேஜஸோட ஓப்பனிங் இது வந்து ஜாப் நம்பர் 77ஓடது பார்க்குறோங்கண்ணா. ஓகே, ஸோ ஜாப் நம்பர் 77ஓடது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதோடது வந்து எவ்வளோ சொல்றாங்கன்னா, டைரக்ட் மெட்டீரியல் 77 வந்து ஆமா 420. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் வேஜஸ் வந்து 450. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து 400. டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூடு ஃபார் த மந்த், இஷ்யூடு ஃபார் த மந்த்னா A77க்கு எவ்வளோ 280. ஓகேவா? அப்புறம் டைரக்ட் லேபர் அவர் டீடைல்ஸ் ஏ ஜாப் A77 200 hours ஃபார் 450. அதை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க கண்ணா. ஓகே, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் அப்ளைட் டு ஜாப் ஆன் ப்ரொடக்ஷன் அக்கார்டிங் டு டைரக்ட் லேபர் ஹவர் ரேட் விச் இஸ், அதாவது ஒரு ஹவருக்கு 2 மணி நேரம் கண்ணா. ஓகேவா? அதாவது இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ 280 450. அப்புறம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அப்ளை ஆன் தி பேஸ் அக்கார்டிங் டு தி, இல்ல ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 400, ஜாப் 877 கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல ஒரே ஒரு டெஸ்ட் என்ன, ஒரு ரெண்டு விஷயம் இங்க கொடுத்துருக்காங்க கண்ணா. ஃபேக்டரி ஓவர்ஹெட் மொத்தமா வந்து 2100 கொடுத்துருக்கான். ஓகே, இன்னொன்னு A77க்கு மட்டும் 400 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரெண்டு இருந்ததுன்னா அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும்டா. அந்த ஒண்ணு எது கரெக்டா சூஸ் பண்றோன்றது நான் சொல்றேன் பாருங்களேன். இங்க கொடுத்துருக்கான் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் 2100. அப்போ அமௌண்ட் டு பி அப்போர்ஷன், இப்போ அவங்க சொல்றாங்க அமௌண்ட்டை வந்து நீங்க யூ ஹேவ் டு அப்போர்ஷன் இட் அக்கார்டிங் டு டைரக்ட் லேபர் ஹவர் ரேட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா இது எடுத்துக்க கூடாது செல்லம், 200 எடுத்துக்கூடாது. அப்பனா ஒரு, அதாவது மொத்தமா ஹவர்ஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வந்து 400 + 200 600 + 300 900 + 100 மொத்தமா 1000 ஹவர்ஸ்க்கு 2100னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இப்படி கொடுத்துட்டு தனியா இப்படி அலோகேட் பண்ணணும்னு சொன்னானா நீங்க என்ன பண்ணணும், இந்த அலோகேஷனை தான் பேஸ் பண்ணி பண்ணணும். ஓகே,
அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் 1000. ஸோ 1000 ஹவர்ஸ்க்கு வந்து 2100னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 2100 டிவைட் பை 1000 2.10. அப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட் எவ்வளோ வரும்னா 200 ஹவர்ஸ் தான் டோட்டலா. ஆமா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து 200 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதோ இங்க சொல்லியிருக்காங்க A77க்கு. அப்ப 200 இன்டூ 2.10. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க 420ன்னு சொல்லியிருக்காங்க ஃபேக்டரி யூனிட்ஸ். புரிஞ்சுதா? ம். இங்க 420. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் சாரி செல்லமா, இது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த ஜாப் டைரக்ட் மெட்டீரியல் கரெக்ட் தானே? டைரக்ட் இஷ்யூ வந்து 280 450. இட்ஸ் எல்லாம் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த ஜாப்ன்றது ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டா. ஐயோ மறந்து போயிட்டேன் சாரி. ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது இங்க இங்க போடணும் 420. ஓகேவா? இங்க போட்டுக்கோங்க. அப்போ இதுவும் இதுவும் சேர்ந்தா எவ்வளவு வரும்? பிரைம் காஸ்ட். ஓகே, இதுவும் இதுவும் சேர்ந்தா ஒர்க்ஸ் காஸ்ட். அப்புறம் ஃபேக்டரி ஒரிஜின் 730 730 பிளஸ் 420. அப்புறம் வந்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஜாப்ன்றது ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டா. சாரி செல்லமா, தப்பா சொல்லிட்டேன். ஸோ 450 ப்ளஸ் 400 மூணுத்தையுமே இது பண்ணிக்கிறோம். ஸோ 1270. அப்போ this plus this. ஸோ 2420. செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா they were billed to the customers at a price. அதாவது கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது நீங்க தான் கஸ்டமர், இந்த கம்பெனியோட கஸ்டமர் நீங்க தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வந்து செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அதுக்குள்ள அந்த செல்லிங் பிரைஸ்க்குள்ள 15% of the price of the job for selling and distribution expenses and another 10% of the price for the profit. ஓகேவா செல்லமா? அதாவது இந்த செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்குள்ள செல்லிங் பிரைஸ்க்குள்ள 15% ஆஃப் த பிரைஸ் ஆஃப் த ஜாப் ஃபார் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் அடங்கியிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் 10% அதுக்குள்ள தான் அடங்கியிருக்குன்றாங்க. ஆக மொத்தம் செல்லிங் பிரைஸ் என்னன்னு கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த செல்லிங் பிரைஸ் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்னா செல்லிங் பிரைஸை நம்ம எக்ஸா வச்சுக்கணும். 6th 7th படிப்போம்ல, let the selling price be x. அப்ப selling overheads என்ன? 15% of the selling price na 15% of x. Profit 10% of the selling price na 10% of the x. புரியுதா? அப்போ எப்படி வரும்னா பார்க்கணும், x இது எல்லாமே இருக்கா? அப்போ நம்மளுக்கு ஃபேக்டரி காஸ்ட் இங்க கிடைச்சிருது. இப்ப செல்லிங் பிரைஸை நம்ம எக்ஸா வச்சுக்கிறோம். கரெக்டா? ப்ராஃபிட்டை 0.01 எக்ஸா வச்சுக்கிறோம். கரெக்டா? அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸா 0.15 எக்ஸா வச்சுக்கிறோம். அப்போ என்ன சொல்லலாம்? 2420 பிளஸ் 0.15x பிளஸ் 0.1x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லலாமா? கரெக்டா? இப்போ ஒரு இங்கே நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோடா, இது வரைக்கும் புரிஞ்சுதுல? இப்போ இங்க ஒரு வேளை நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 40 ஆர் 400 இங்க 1000 அப்படின்னு தான் என்னடா பண்ணுவேன்? 2420 plus 400 2820. 2820 plus 1000 3820 போடுவீங்களா? ஆனா இப்ப இல்லையே, அதனால இதை எக்ஸா வச்சுட்டு இதை 0.15x இப்படி பண்றோம். இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா
இது புரியுதா அந்த ஈக்குவேஷன்? 2420 0.15x plus 0.10x என்ன? 0.25x கரெக்டா? is equal to 1x. So 2420 is equal to 1x minus 0.25x. So 2420 is equal to 0.75x கரெக்டா? அப்ப x is equal to என்னடா வரும்? x எப்படி கண்டுபிடிக்கலாம்? So answer என்ன? 322 6.67. இது என்னது? x, அதாவது சேல்ஸ் கரெக்டா? அப்ப ப்ராஃபிட் என்னவாடா இருக்கும்? ஆ யோசிங்க. எப்படி டிவைடட் பை 10? 0.10x. எப்படிடா 0? எப்படிடா? ம் ஆமா. ஏன் எப்படிடா டிவைட் பண்ணுவ செல்லம்? 0.10xனாலே 10% ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? 10% மல்டிப்ளைடு பை எக்ஸ். மல்டிப்ளை பண்ணணும். ஓகே பண்ணுங்க. எவ்வளவு வருது சொல்லுங்க. ஆ அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் என்ன? எப்படி? குட். புரியுதா? ஆஃப்னாலே மல்டிப்ளிகேஷன் தான். டவுட்டே வரக்கூடாது. சரியா? அப்போ இது 484 வரும். அப்ப இது என்னவா வரும்? 0.15x 484. இது வந்து 32267. அப்ப இது என்ன வரும்? this ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு வந்து this அட்மின் ஓவரேஜ் எதுவும் இல்ல, அதனால அதுவே வந்துரும் இல்லையா? இது வந்து this plus this, அப்போ this plus this. ஸோ ஆன்சர் என்ன? 3226.67. 6.3227 ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போட்டுறீங்களா? 99ஓடதும். சூப்பர் செல்லம். இப்போ நீங்க பிளைனா தானே வச்சிருக்கீங்கல்ல, எதுவும் எழுதலல்ல அந்த காஸ்ட் ஷீட்ல? இதையே நீங்க அப்படியே அதுல போட்டுருங்க. சரியா? ம். செல்லம்மா அவங்க கேட்டிருக்காங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்னன்னா 300 டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ 55 கி. அப்புறம் டைரக்ட் லேபர் வந்து ஒரு 225. 225 எப்படி பண்றாங்க அப்படின்னா 55 கி இங்கேருந்து எடுத்திருக்காங்க டைரக்ட் லேபர் டீடைல்ஸ். ஓகேவாடா? 225 பிரைம் காஸ்ட் 525. அதுலேருந்து ஃபேக்டரி ஒரு வந்து 100 ஹவர்ஸா இதுக்கு இது ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஏன் 99க்கு என்ன பண்ணோ அதே 55க்கும் 66க்கும் பண்ணோம் சொல்லலாம். ஆனால் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டெப் வரைக்கும் போட்டால் போதும். அதாவது இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டால் போதும். இது வரைக்கும் போட்டால் போதும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அது ஹோம்ஒர்க்கு. இது டைப் 1 ப்ராப்ளம் கண்ணா. சாரி, டைப் 2 ப்ராப்ளம். இப்போ இந்த நியூ அடிஷன் பார்க்கலாமா? இப்போ அந்த புது சம் நீங்களே பாருங்க கண்ணா. உங்களுக்கு ஓவராலா என்னெல்லாம் புரியுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ம், சூப்பர். அப்பனா அப்படின்னா என்னடா அர்த்தம்? ஆமா. எக்ஸ் 100 ரூபாய் இருந்தானா ப்ராஃபிட் எவ்வளோ? எக்ஸ் 100 ரூபாயா இருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ? ஐ, என்னடா சொல்ற? 25% தானே சொல்றீங்க? ரேட் ஆஃப் ப்ராஃபிட் 25% ஆன் செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் 100 ரூபாய், அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? 25 ரூபா. அதானே மீனிங் அந்த சென்டென்ஸ்க்கு. 100 ரூபாய் செல்லிங் பிரைஸ்னா 25 ரூபா ப்ராஃபிட், காஸ்ட் 75 ரூபான்னு அர்த்தம் அப்படின்னா. ஓகேவா? ஓகேவா? ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாமா? இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொடக்ஷன் வந்து 10,000 யூனிட்ஸ்க்குடா. ஓகே, ப்ரொடக்ஷன் 10,000 யூனிட்ஸ். ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரா மெட்டீரியல் 2 லேக்ஸ், லேபர் காஸ்ட் 1,20,000, அப்புறம் வந்து ஃபேக்டரி யூனிட்ஸ் வந்து 80,000. ஃபேக்டரி யூனிட்ஸ்ல ஏதோ நோட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு. ஆ 50% ஆஃப் தி ஓவர்ஹெட்ஸ் ஆர் சார்ஜ். அப்பனா இங்க வர ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இருக்குல்ல செல்லம், வேரியபிள் 40,000, ஃபேக்டரி 40,000, அப்புறம் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் வந்து 40,000. அதுலயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹெட்ஸ் வந்து ஃபிக்ஸடா அதர் 50%. அப்போ ஓவர்ஹெட்ஸ் வந்து 20,000 20,000 இப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க வேரியபிளோட. ஓகேவா? அடுத்தது வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸும் அப்படிதான். செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க?
ஓவர்ஹெட் சார்ஜஸ் ஓவர்ஹெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் கொடுக்கல, பட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அது 10,000 கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் காலம்லாம் புரியுறதா ஃபர்ஸ்ட்? டவுட் இல்லையே? சூப்பர். இது எழுதிக்கோங்க. ரேட் ஆஃப் ப்ராஃபிட் எழுதிக்கோங்க கண்ணா நான் சொல்றது. ரேட் ஆஃப் ப்ராஃபிட் 25% ஆன் செல்லிங் பிரைஸ்னா, செல்லிங் பிரைஸ் 100 இருந்ததுன்னா செல்லிங் பிரைஸ் 100 இருந்ததுன்னா ப்ராஃபிட் 25 ரூபா. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 75. எழுதிட்டீங்களா? குட், வெரி குட். இப்ப பாருங்க கண்ணா, இதான் மீனிங்னா அதுக்கு. இப்போ இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10,000 ரூபாய்க்கு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 15,000 ரூபாய் 2022ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். 2022ல 15,000 ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். அப்போ அந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ரம் 2022ஓட காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் என்ன ஆயிடுமா? இப்ப கரண்டா இருக்கிற ரேட்டை விட, அதாவது இப்ப கரண்டா 20 ருபீஸ் பர் யூனிட் இருக்கு இல்லையா, அதை விட 20% அதிகமாயிடுமாண்டா. அப்பனா 20 into 120% ஆயிடும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஷீட் ஃபார் 2021 போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க நம்மளோட ஃபார்மேட்? ஸோ ஓவராலா ப்ரொடக்ஷன் வந்து இப்போ வந்து பர் யூனிட் டோட்டல் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 2 lakh. அப்புறம் லேபர் காஸ்ட் வந்து வேஜஸும் லேபர் காஸ்ட்டும் ஒண்ணுடா. ஓகே. அப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா பிரைம் காஸ்ட். அது 10,000 யூனிட்ஸ் மேல போட்டு போண்டா. இது 10,000 யூனிட்ஸ்க்கு தான். இப்போ இது எதுக்குன்னா அந்த பர் யூனிட் கால்குலேட் பண்றதுக்கு தான் கண்ணா இது. ஓகே. திஸ் டிவைடட் பை திஸ். இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து ரெண்டா பிரியுதுடா. ஒன்னு வேரியபிள், இன்னொன்னு வந்து ஃபிக்ஸடு. ஓகே. ஃபிக்ஸட் இது வந்து irrespective ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ நான் 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 15,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபிக்ஸட் காஸ்ட் மாறவே மாறாது. ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னடா அர்த்தம்? கரெக்ட். எக்ஸாம்பிள் என்ன ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு?
கரெக்டரா? எக்ஸாம்பிள் ஏதாவது கொடு. ஏதாவது டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எக்ஸாம்பிள் கொடுங்க. கரெக்டா சொல்றீங்க. அதெல்லாம் பர்ஃபெக்ட். எக்ஸாம்பிள் என்ன? salary is a fixed. அப்புறம் வேற? தெரியல. ஓகே ஃபைன். ரெண்ட் இஸ் a good example. salary is a good example. இன்சூரன்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸட். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? 50%ன்னு சொல்றனால வேரியபிள் வந்து 40,000, ஃபிக்ஸட் 40,000. ஓகேவா? அப்ப இதுலேருந்து இதை ஆட் பண்ணிடலாமா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எதுவும் இல்லை இந்த சம்ல. அப்போ இதுவே இதுல வந்துடும். அப்புறம் அட்மின் ஓவர்ஹெடும் அதே மாதிரி ரெண்டுமே கம்பைண்டா ஃபிக்ஸட் ஒரு லைனு, வேரியபிள் ஒரு லைன். 20,000, 20,000. 4,40,000. அப்புறம் இது ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது விடுது அப்படியே. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கு, ஓவரேஜ் இல்லை. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 10,000 ரூபாய். ஸோ இதான். ஸோ your total காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன இது? இதுல 25% தானே சொல்றோம். ஆ அது வந்து 2022 கடா. நம்ம கரண்ட் காஸ்ட் ஷீட்டுக்கு பார்த்துடலாம் எப்படின்னு. இது 25% ஆன் சேல்ஸ். சேல்ஸே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ப்ராஃபிட். சேல்ஸ் என்னன்னு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எவ்வளவு வருது பாருங்க. டிவைடட் பை 100 வருமா? யோசிங்க செல்லம். இன்டூ 100 எப்படி வரும்? இல்ல இல்ல, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. டிவைடட் பை என்ன வரும்? இன்டூ 25. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இன்டூ 25 டிவைடட் பை என்ன வரும்? இது என்ன சொல்றாங்கன்னு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நான் கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. இது என்ன சொல்றதுன்னா 25% செல்லிங் பிரைஸ்னா என்னன்னா, சேல்ஸ் 100 ரூபாய் இருந்ததுன்னா ப்ராஃபிட் 25 ரூபாய். அப்ப காஸ்ட் எவ்வளோடா? ஆ இப்போ நம்ம கையில சேல்ஸ் வேல்யூ இருக்கா, காஸ்ட் வேல்யூ இருக்கா? அப்போ 4,50,000 இருந்ததுன்னா ப்ராஃபிட் எவ்வளோ? இப்போ இது கண்டுபிடிங்க. இப்போ கரெக்டாக சொல்லுங்க. டிவைடட் பை 4,50,000 இன்ட்டு 25 டிவைடட் பை. ஆ புரியுதா? ஸோ 1,50,000. சரியா? ஸோ திஸ் பிளஸ் திஸ் 6 lakhs இஸ் யுவர் கரண்ட் இயரோட ப்ராஃபிட். சாரி, கரண்ட் இயரோட சேல்ஸ். புரிஞ்சுதாடா? இப்போ இதையே இங்க மாத்தும் போது என்ன ஆகுறதுன்னா, இதையே நான் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டா நான் இங்க மாத்தும் போது என்ன ஆகுறதுன்னா, அந்த இன்க்ரீஸ் கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான்? மெட்டீரியலுக்கு நீ 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. கரெக்டா? ஆனா 20%. இந்த பர் யூனிட்ல நம்ம மாத்துறோம் எல்லாமே.
ஸோ அந்த பர் யூனிட்டுக்கு நம்ம மாத்தும் போது அந்த பர் யூனிட் இப்போ இங்க என்னடா 20 ரூபாடா 20 ரூபாய்க்கு அவன் என்ன சொல்றான் பாரு ரா மெட்டீரியல்ல 20% இன்க்ரீஸ் ஆகுறதுன்ற அப்ப 20 இன்டூ 120%. ஓகே அதே மாதிரி லேபர் காஸ்ட் வில் இன்க்ரீஸ் பை 10%னா 12 இன்ட் 110%. புரியுதா புரியுதாடா அதே மாதிரி பாருங்க ஓவர்ஹெட்ஸ் இது செல்லிங் பிரைஸ் இப்போ இப்போ வந்து இங்க ஓவர்ஹெட்ஸ்க்கு அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை கரெக்டா ஓவர்ஹெட்ஸ் பத்தி சொல்லவே இல்லை இப்போ இதுல ஓவர்ஹெட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 ரூபாய் இதுக்கு முன்னாடி 4 ரூபாய் அதே இங்க அப்ளை பண்ணிக்கணும் 4 ரூபாய் 2 ரூபாய் ஓகேவா அதுக்கப்புறம் செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன சொல்றோம் வில் பி ரெடியூஸ்ட் பை 20%. அதனால இன்டூ 80%. 20% கம்மியா எடுத்தா என்ன அர்த்தம் 80% தான் வருது ஓகேவா அப்போ அந்த மாதிரி இது பண்ணணும் இப்போ இங்க பாருங்க இப்ப இதே காப்பி பண்ணி let's take up here இங்க பாருங்க செல்லம் இப்ப 20ல இருந்து 20% பண்ணலாமா இன்டூ 20% இன்க்ரீஸ் பண்றேன் 20 ரூபாய் இன்டூ 120%. இது 12 இன்டூ 120%. ஆனா இது அவங்க எவ்வளவுக்கு கேக்குறாங்க கண்ணா இது 15,000 யூனிட்ஸ்க்கா இது வந்து 15,000 யூனிட்ஸ்க்கு கேக்குறாங்க அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு இதுல இருந்து இங்க மாறும் this into this ஓகே அப்புறம் this into this அப்போ இது மாறும் இது 4 ரூபாய் அப்போ this into this into this 40,000 அப்படியே தான்டா இருக்கும் என்னதான் நீங்க ப்ரொடக்ஷன் இது பண்ணாலும் மாறாது 4 இங்க வந்து இங்க இருந்து இங்க சோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அவங்க எவ்வளவு சொல்றாங்கடா கம்மியாகும்னா 20%. இங்கேயும் அதே மாதிரி பண்ணணும் இப்போ காஸ்ட் வந்து நம்மளுக்கு 7,20,000 அப்போ இது என்ன வரும் 2,40,000 இப்போ சேல்ஸ் எவ்வளோ 60,000 புரிஞ்சுதாடா நல்லா பர்ஃபெக்டா புரிஞ்சுதா எதுவும் டவுட் இல்லையே 96 சாரி 9,60,000 divided by per unit அப்படியே போட்டுட்டே வரணும் கண்ணா சரியா
ஸோ 64 rupees. ஸோ 48 16 60 இது மட்டும் டை பேக் பண்ணிக்கோங்கடா கடைசி ஸ்டெப்ல. சேமா இருக்கணும். இதுவும் சேமா இருக்கணும். 60 ரூபா அது சேமா இருக்கணும். புரிஞ்சுதாச்சலாம்? திஸ் இஸ் ஹவ். இங்க என்ன ஒரு அப்சர்வேஷன், ரெண்டு அப்சர்வேஷன். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து சேமா இருக்கு irrespective of number of units. அது ஒண்ணு. இன்னொன்னு the rate of profit calculation. மத்தபடி வேற ஏதாவது டஃபா ஃபீல் பண்றீங்களா கண்ணா? இது ரெண்டு தான்டா கீ டேக்அவேஸ். டைப் 2 ப்ராப்ளம் செல்லம் இது. ஓகே 7. சரிமா 8 ரொம்ப ஈஸிடா. இன்ஜினியரிங் கம்பெனி which produces 8 எடுத்துக்கோங்க கண்ணா. எடுத்துட்டீங்களா? வெரி குட். 8th படிச்சு பாருங்க கண்ணா. prepare cost sheet for an engineering company. இப்ப கேக்குறதா? படிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர் புரியுறதா பாருங்க. வெரி குட். என்ன புரிஞ்சுது? இப்ப கொஸ்டின் படிச்சிட்டீங்களா? காஸ்ட் ஷீட் பக்கத்துல வச்சிருக்கீங்க. காஸ்ட் ஷீட்ல அப்டேட் பண்ற டேட்டா என்னலாம் நம்மளுக்கு இருக்கு? காஸ்ட் ஷீட்டை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்னலாம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னலாம் டேட்டா கொடுத்துருக்காங்க? டைரக்ட் லேபர் ஓவர்ஹெட்ஸா? அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க கண்ணா. நம்ம ஃபார்மேட்டோட எப்படிலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்மேட்ல என்ன இருக்கு? ஓகே. மெட்டீரியலோட தான் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலையா? ஆ ஆ அப்படின்னா என்ன 1300 டன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. 50 டன்ஸ் ஸ்டோர் காமிச்சிருக்காங்கன்னா நெட்டா எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் ஆயிருக்கு? அது டைரக்ட் மெட்டீரியல். அது ஓகேவா? ஒரு டன்னுக்கு எவ்வளோ ரூபா? ஒரு டன்னுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கான்?
மெட்டீரியல் யூஸ்டு ஒரு டன்னுக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லியிருக்காங்களா? 1000 பீசஸா? எங்கடா இருக்கு? இல்லம்மா, யூனிட்ஸ் கேட்கல. ஒரு டன்னுக்கு எவ்வளவு ரூபாய் சொல்லியிருக்கான் மெட்டீரியல் யூஸ்டு? எவ்வளவு ஒரு டன்னுக்கு எவ்வளவு ரூபாய் சொல்லியிருக்கான்? அதான் கேக்குறேன். ஒரு டன்னுக்கு 50. அப்ப எவ்வளவு டன்ஸ் மொத்தமா டைரக்ட் மெட்டீரியல் யூஸ்டு? செல்லம், 1300 டன்ஸ் கரெக்டடா. மெட்டீரியல் நீ எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க? நெட்டா எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க? 1350யா? எப்படி வரும் 1350? எப்படிடா 1350 வரும்? நான் இங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல செல்லம்மா. ரா மெட்டீரியல் எவ்வளவு நெட்டா யூஸ் பண்ணிருக்கான்னு கேக்குறேன். என்னாச்சு சிவானி? கொஸ்டின் படிங்க. ஒரு நிமிஷம். ஹோல்ட். நோட்ல அப்படியே எழுதிக்கோங்க. ஒரு ஒரு பேட்சுக்கு 1000 பீஸ் ஏதுங்க? எழுதிட்டீங்களா? அடுத்தது படிங்க. ஏதுங்க? ஃபவுண்டரி, மிஷினரி, மிஷினிங் அண்ட் அசம்பிளி ஏதுங்க? 3 ப்ராசஸ் ஹைஃபன் போட்டு. குட். அடுத்தது படிங்க. மெட்டீரியல்ஸ் யூஸ்ட். எவ்வளோ வந்து ஃபவுண்டரிக்கு வந்து எவ்வளோ டன்ஸ் யூஸ் பண்றாங்க? எழுதுங்க. மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபவுண்டரி 1300 டன்ஸ் போடுங்க. அதுல சென்ட் பேக் டு ஸ்டோர்ஸ் எவ்வளோ? மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபவுண்டரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 1300 டன் போட்டு அப்புறம் எவ்வளோ சென்ட் பேக்ஸ் டு ஸ்டோர்ஸ் எவ்வளோ? இல்லடா, நான் ஒண்ணுமே பண்ணலடா. அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேன். சென்ட் பேக் டு ஸ்டோர்ஸ் எவ்வளோ? சென்ட் பேக் டு ஸ்டோர்ஸ் ஏதுங்க? 1300 டன்ஸ் இது பண்றாங்க. அதுல 50 டன்ஸ் சென்ட் பேக் டு ஸ்டோர்ஸ்னா அப்ப நெட் ஃபிகர் எவ்வளோ? 1050 எழுதிக்கோங்க. நெட் மெட்டீரியல் யூஸ்ட் இஸ் 1250 டன்ஸ் ஏதுங்க? ஒரு டன்னுக்கு 50 ரூபா. அப்ப 1250 டன்ஸ்க்கு எவ்வளோ? எழுதுங்க. ஒரு டன்னுக்கு 50 ரூபா. 1250 டன்ஸ்க்கு எவ்வளோ? எழுதுங்க.
என்னதுடா 25? இல்ல ஒரு டன்னுக்கு 50 ரூபாடா. 1250 டன்ஸ்க்கு எவ்வளோ? எப்படி? ஆன்சர் பார்த்து சொல்லக்கூடாது சிவானி, லாஜிக்ல சொல்லணும். ஆ சரி சரி. ஆ ஏன் ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஆன்சர், இப்போ ஏன் வேற ஒரு ஆன்சர்? ஆன்சர் வந்ததுனால மல்டிப்ளைன்னு தெரிஞ்சுதா? செல்லமா இல்ல இல்ல, நீ பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சிவானி. பேசிக்ஸே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டர் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஒரு பெண்ணோட விலை 20 ரூபா, 10 பெண்ணோட விலை எவ்வளோ? ம் அதே தானே. ஒரு டன்னோட விலை 50 ரூபா, 1250 டன்னோட விலை மல்டிப்ளிகேஷன். அது ஏன் டவுட் வருது உங்களுக்கு? சாதாரண சிம்பிள் மேக்ஸ் தானே கண்ணா. சரி, 62,500 இது என்ன மெட்டீரியல்? லேபருக்கு என்ன சொல்றான்? ஒரு அவருக்கு 10 ரூபாய், 200 அவருக்கு எவ்வளோ? 2000. ஒரு அவருக்கு 5 ரூபாய், 100 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? குட். ஒரு அவருக்கு 15 ரூபாய், 100 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? வெரி குட்ரா. புரியுதா செல்லமா? இப்ப நீங்க பண்ண மெட்டீரியல், லேபர், மூணுத்தோடது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு பிரைம் காஸ்ட் வரும். ஓகேவா? இது ஆக்சுவல்ஸ் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுலயே அவன் வந்து கம்பேரிசன் ஆஃப் இது எஸ்டிமேட்டட் லேபர் காஸ்ட் இஸ் மோர். ஆ whereas the estimated labor cost is 10% more than the actual. கரெக்ட்டா? இப்போ பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஓவர் ஹெட்ஸ் பார்க்கணுமா? அதே மாதிரி ஒரு ஹவருக்கு 15. அப்ப 200 ஹவருக்கு எவ்வளோ? 3000. ஒரு 20, 100 ஹவர்ஸ்க்கு 2000. அந்த மாதிரி ஃபேக்டரி காஸ்ட் வரைக்கும் ஆக்சுவல்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டு, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். அவன் என்ன சொல்றான்? ஆக்சுவல் காஸ்ட்டையும் எஸ்டிமேட் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியலும் ஓவர் ஹெட்ஸும் have exceeded the estimates by 20%. அப்படின்னா என்ன? எஸ்டிமேட் வந்து 120 ரூபா, 120 இருக்குடா. ஓகே, 120க்கு 62,500ன்னு சொன்னா 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க கண்ணா, 120க்கு 62,500னா ஏன் இந்த மாதிரி நான் 120 போடுறேன்னா, ஏன்னா எஸ்டிமேட் வந்து 120ல தான் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்றாங்க. அப்ப 100க்கு எப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 100 இன்டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 62,500 divided by 120. புரியுதா செல்லம்? ஆ கஷ்டமா இருக்கோ கொஞ்சம் உங்களுக்கு? சரி. இப்போ பாத்தீங்கன்னா செல்லம், அதான் 62,500 இன்டூ 100 பை 110. இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் மட்டும்தான் அப்படி சொல்றானா, இல்ல லேபரும் சொல்றானா? லேபர் ஒன்றும் சொல்லல இல்லையா? லேபர் என்ன சொல்றான்? 10% மோர் than ஆக்சுவல். அப்போ ஆக்சுவலோட ஜாஸ்தியா இருக்கும். இது எஸ்டிமேட்டட் லேபர் காஸ்ட். ஓகே, அப்போ 100க்கு 2000னா இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு செல்லம். எஸ்டிமேட்ஸ் வந்து 20% ஜாஸ்தியா இருக்கு, அதனால 100க்கு ஈக்குவேட் பண்றீங்க. இதோட அப்படியே ஆப்போசிட் சென்டென்ஸ் தான் லேபர் காஸ்ட், 10% மோர் than தி ஆக்சுவல். அப்பனா என்ன? என்னோட எஸ்டிமேட் ஆக்சுவல் வந்து 100 ரூபாய் இருந்ததுன்னா என்னோட எஸ்டிமேட்டட் லேபர் காஸ்ட் வந்து 110 இருக்கு அப்படின்றோம். அப்போ 2000 into 110 by 100, 500 into 110 by 100, 1500 into 110 by 100. அப்போ இது மைனஸ் பண்ணனா வேரியன்ஸ் கிடைச்சிடும்.
இங்கேயும் பாரு செல்லம்மா, ஓவர்ஹெட்ஸ்க்கு அவன் என்ன சொல்றான்? மெட்டீரியல் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் எக்ஸீடட். இங்க எப்படி 100/120 போட்டா மாதிரி இங்கேயும் 100/120 போடணும். அப்ப என்ன ஆயிடும்? ஆக்சுவல் வந்து ஆஹ், சிவானி எதிர்பார்க்குற ஆக்சுவல் மார்க் வந்து 70. ஆனா சிவானி எதிர்பார்த்தது வந்து 60 தான். அப்ப இந்த இதுல வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல அன்ஃபேவரபிளா? நீங்க 60 எதிர்பார்த்தீங்க, நான் 70 வந்திருக்கு. ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? அதே மாதிரி தான் இங்கேயும் அசஸ் பண்ணுங்கண்ணா. 72,500 காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு. ஆனா அவங்க பிளான் பண்ணிருக்கிறது 61,483 தான். அப்ப அது குட் டு ஆர்கனைசேஷனா இல்லையா? எப்- ஆனா காஸ்ட் இது உங்க கையில இருந்து பைசா போடுறது 61,483 நீங்க பிளான் பண்ணது. ஆனா அதிகமா ஆயிடுச்சு. 72,503. ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? எப்படி ஃபேவரபிள்ரா? ஜாஸ்தி ஆயிடுச்சுல. எதிர்பார்த்தோட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன? அன்ஃபேவரபிள்ரா. கரெக்டா? இப்ப மார்க்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெனிஃபிட் பார்ட் ஆஃப் இட் கம்பேர் பண்றோம். இது காஸ்ட் பார்ட் ஆஃப் இட்ல. எவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபிள். கரெக்டா? நீங்க நினைச்சதை விட காஸ்ட் ஜாஸ்தியா எடுத்துனா என்ன அர்த்தம்? அன்ஃபேவரபிள். கரெக்டா? அதான் சொல்றாங்க. அப்போ இதையும் சப்ராக்ட் பண்ணும்போது அட்வர்ஸ் கிடைக்கும். புரியுதா செல்லம்? இந்த சம் ஹோம்ஒர்க் போடுங்க கணமா. இல்லஸ்ட்ரேஷன் 8 ஹோம்ஒர்க், 9 ஹோம்ஒர்க். ஒரே மாதிரி சம் தான். 9 10 செம்ம ஈஸிடா. 10ஓடது சொல்றேன் பாருங்களேன். ஹீட் லைட் பவர் இருக்கு செல்லம். 65,000 கொடுக்குறாங்கன்னா ரேஷியோல பிரிக்கணும். இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க செல்லம், ஒரு நிமிஷம்டா. So following figures were extracted from. இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த காஸ்ட் ஷீட். ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. நான் கிளாஸ்ல போடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 10. 11 நான் கிளாஸ்ல போடுறேன்டா. ஓகே. இப்போ என்னெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? 6 7 8 இல்ல செல்லம். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 6 6 7 8 9 ஹோம்ஒர்க்கா? 10 ட்ரை பண்ணுங்க கணோ, நான் போடுறேன். 10 மட்டும் ட்ரை. இன் காஸ்ட். ஓகேவா? ஒரு ஃப்ரைடே வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க செல்லம். போட்டுட்டு